விஜயா வந்து மீனாவ வந்து அழைக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க. போய் மீனா கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிரும்மா, நான் செஞ்சது தப்பு தான். நீ தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்க வந்து பார்வதி வீட்ல காமிக்கிறாங்க. என்னாச்சு விஜயா ஒரு மாதிரி டல்லா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் பார்வதி, நேத்து எங்க வீட்ல யாருமே இல்ல. நான் மட்டும் ஒண்டியா இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் என்னாச்சு? எங்க பசங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆளாளுக்கு ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு வீட்டுக்கு வரமாட்டேன்ட்டானுங்க. அவன் அவன் அங்கங்க தங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அண்ணன் எங்க அப்படின்னு சொல்லும்போது, அவரும் வந்து பரசும் வந்தாருன்னு சொல்லிட்டு மாடியிலேயே பேசிட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க. அவ்வளோ பெரிய வீட்ல நேத்து நான் ஒண்டியா இருந்தேன். எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்பனாச்சும் புரிஞ்சுக்க, மீனா தான் அங்க வந்து எப்போதுமே ஒரு ஆள் இருந்துட்டு இருப்பாங்க. முத்துவோ இல்லாட்டி ரவியோ யாராச்சும் ஒருத்தர் வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. நீ தான் வந்து மீனாவை தப்பா பேசி அனுப்பிவிட்டுட்ட அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீ இதை பத்தி பேசாத, என்னை விட்டுரு, இதை பத்தி இனிமே பேசாத, என் புருஷன் உசு தான் எனக்கு முக்கியம். அவ இருந்தா என் புருஷனுக்கு ஆபத்துங்க இருக்கும் போது நான் எப்படி அவளை வச்சிருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்படின்னு யாரு சொன்னா அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்கும்போது, சாமியாட்டி பொம்பளை வந்து சொன்னா நடக்கும்னு யாரு உனக்கு சொன்னா அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிந்தாமணி சொல்றத நம்பாத, அவ வந்து எப்போதுமே உனக்கு வந்து தீங்கு தான் நினைப்பா. அவ வந்து உனக்கு எப்போதுமே கெட்டது தான் நினைப்பா. அவளை பொறுத்த வரைக்கும் மீனா வந்து நல்லா வாழக்கூடாது, அதுதான் அவளோட முக்கியமான நோக்கமே. அவ சொன்னான்னு சொல்லிட்டு நீ மீனாவை வீட்டை விட்டு அனுப்புவியா? இது தப்பு விஜயா அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்றாங்க. அதை விட நான் அதை பத்தி பேசல. நேத்து ஒரு நாள் வந்து நான் ஒண்டியா இருந்ததுக்கே, எனக்கு வந்து தனியா இருந்ததுக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. நீ எப்படி வாழ்க்கை பூரா வந்து இப்படி தனியாவே இருக்கிற அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப நாச்சும் புரிஞ்சுக்கிட்டே, என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீ மீனாவையும் புரிஞ்சுக்கோ. மீனா இது வரைக்கும் வந்து என்கிட்ட வந்து எந்த ஒரு தப்பான அத்தை அப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்மே பண்ணது கிடையாது. ஆனா நான் பார்த்து கொடுத்ததா ரோஹிணி. ஆனா வந்து ரோஹிணி எனக்கு அவ்வளோ சொல்லியிருக்கா. ஸ்ருதியுமே சரி, நீ பெரிய இடத்து பொண்ணுன்னு ஸ்ருதியை நீ மதிக்கிற, ஆனா வந்து அவ வந்து உன் மேல மரியாதை வச்சிருக்காளா? நீ சொன்னா நீ இங்க இரு அப்படின்னு நீ ஒரு வார்த்தை சொன்னா, உன் 3 மருமவள்ல எந்த மருமவன் கூட இருப்பான்னு நீ நினைச்சுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து விஜயா வந்து சொல்றாங்க, அவளுங்களுக்கா வந்து பெரிய இடம் அதனால இருந்திருக்காளுங்க. இவ வந்து அப்படி கிடையாதுல்ல, மீனா வந்து ஏழை தானே, அதனாலதான் அவ வந்து போகாம இங்கே இருந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்ப ரோஹிணி எடுத்துக்கோ, ரோஹிணி என்ன ரொம்ப பணக்காரி கிடையாது, நீ இப்ப தெரிஞ்சு போச்சு, அவ ஏன் போகல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவளுக்கு வந்து அவ வாழ்க்கை 2வது வாழ்க்கைனாச்சும் அவன் நல்லா அமையணுமேனு அவ வந்திருக்கிறா. அவ என்னை ஏமாத்திட்டா, அவளை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரோஹிணியை பத்தி பேசினா இவ்வளவு கோவப்படுறிய, அதே மாதிரிதான் சிந்தாமணியும் ரோஹிணியும் சேர்ந்துதான் இந்த வேலையை பாக்குறாங்க. இந்த வேலை நீ உனக்கு எப்பதான் புரிய போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்துல வந்து புரோக்கர் வராங்க. புரோக்கர் வந்து விஜயா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்தாங்க ஒரு ஜாதகம் வந்து நல்ல பொருத்தமா இருக்கு, நீங்க வந்து என்னன்னு பேசிட்டு முடிவெடுங்க, பொண்ணு வீட்லயும் நீங்க பேசிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை வாங்கி வைக்கிறாங்க. எதுக்கு விஜயா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மனோஜ் இருக்கான்ல, அப்புறம் மனோஜுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்ல, அவனை பார்க்கறதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி அதுக்கே எங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்கும்போது, இல்ல அங்க வர சொன்னா டிவோர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஏதாச்சும் காரணம் சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க. நீ தப்பு செய்யறது தப்பு விஜயா, அண்ணன் சொல்றதான் கரெக்ட், டைவர்ஸ் ஆகட்டும், எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லும் போது, டைவர்ஸ் வேணா எப்ப வேணா ஆயிரும், ஆனா வந்து நல்ல பொண்ணு கிடைக்குமா, நல்ல சம்பந்தம் கிடைக்கிறது தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா, ஆனா இவங்க சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி சாமியாட்டி பொம்பளை பத்தி பேசணும்ல, செய்வா அந்த பொம்பளை எங்க பார்த்த, அங்க போய் பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு இழுத்துட்டு வராங்க. ஒரு கோயில தான் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி வா அந்த கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து எங்க பார்த்த அப்படின்னு சொல்லி கோயில் ஃபுல்லா தேனா அங்க யாருமே இல்ல. உடனே வந்து அங்க இருந்து ஐயரை வந்து கூப்பிடுறாங்க. வணக்கம் சாமி, இங்க வந்து ஒருத்தவங்க குறி சொல்றவங்க இருந்தாங்களே, அவங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் அங்க யாரும் கிடையாதுமா, அது மாதிரி எங்க இந்த கோயில்ல வந்து நாங்க அலோவ் பண்றதே கிடையாது, இந்த மாதிரி குறி சொல்றவங்க எல்லாம் நாங்க வந்து கொண்டுட்டு வர்றது கிடையாது, இது வந்து அறநிலையத்துறையை சேர்ந்தது கோயில், அது மாதிரிலாம் இங்க வந்து சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல சாமி, இத்தனாம் தேதி வந்தேன், அது மாதிரி குறி சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்கள எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன், அவங்க தான் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா உங்களை யாரும் ஏமாத்திருக்காங்க, அந்த மாதிரி இங்க யாருமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி இப்பனாச்சும் புரிஞ்சுக்கிட்டியா, சிந்தாமணி வந்து உனக்கு தப்பு செஞ்சிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லும் போது, மீனாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த பக்கம் வந்து மீனாவுக்கு வந்து முத்து வந்து பூக்கூடலாம் வந்து கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கீழே தானே கடை போட்டிருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் கிட்ட வந்து மன வளர்ச்சி இல்லாத பையன் வந்து ஒரு கத்தி எடுத்துட்டு கழுத்து அறுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சு சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லாரும் வந்து காப்பாத்துறதுக்கு என்னடா பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த நேரத்துல வந்து மீனா வந்து பூக்கூடைய வந்து அவன் மேல தூக்கி போட்டாலும் அவன் பூ உழுவுதுன்னு சந்தோஷப்படும் போது கத்தியை போய் முத்து வந்து புடுங்கிடுறாங்க. அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுற, ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லும் போது, அவன் வந்து பெரிய பையனா இருந்தாலும் அவன் வந்து குழந்தை மனசுங்க, குழந்தை மாதிரி, அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி பொருள்லாம் கொடுக்காதீங்க, அவன் கண்ணுல படுற மாதிரி இதெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு வந்து முத்து சண்டை போட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஸ்ருதி வந்து வராங்க. மீனாவை பார்த்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன பழக்குறல் அடிக்கடி நீ வர அப்படின்னு சொல்லி முத்து கேட்கும் போது, எனக்கு வந்து எங்க அம்மாவை பார்க்காம கூட இருந்துருவேன், ஆனா வந்து நான் மீனாவை பார்க்காம என்னால இருக்க முடியாது, எனக்கு கூட பிறக்காத அக்கா மாதிரி மீனா, எனக்கு வந்து சென்டிமெண்டாலாம் பேச தெரியாது, ஆனா எனக்கு அம்மாவை விட மீனா வந்து முக்கியம்
முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல பழகுறதுல நீ கூட நல்லா பேசுறிய அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை அப்படியே சிரிச்சுட்டே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து ரோஹிணியையும் சந்தோஷையும் காமிக்கிறாங்க. சந்தோஷ் வந்து ரோஹிணி கால் பண்ணி உன்கிட்ட பேசணும் கொஞ்சம் வரியா அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்துட்டு இருக்காங்க. ரோஹிணி வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் போறேன், நீ நல்லா வீடியோ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனோஜ் வந்து இந்த பக்கம் வீடியோ எடுக்கிறான். அதுவும் ஒழுங்கா பண்ணாம அவளுக்கு தெரியற மாதிரியே வீடியோ எடுக்கிறாங்க. இங்க வந்து சந்தோஷ் வந்து பேசிட்டு இருக்கான். நீ உன்னை வந்து மனோஜ் வந்து புரிஞ்சுக்கல, ஆனா வந்து உன்னோட அறிவும் திறமையும் அழகும் எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் வந்து உனக்கு வாழ்க்கை பூரா வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷ் சொல்றாங்க. நீ சொல்றது உண்மைதான், மனோஜ் வந்து என்ன புரிஞ்சுக்கல, ஆனா மனோஜ் இருக்கிற இடத்துல வந்து என்னால யாரையுமே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ரோஹிணி வந்து உண்மையாதான் லவ் பண்றாங்க போல மனோஜ். என் வாழ்க்கைக்காக தான் நான் பாக்குறேன், இல்ல எனக்கு வந்து மனோஜ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து மனோஜ் வந்து உன்னை மதிக்கலையே அப்படின்னு வந்து சந்தோஷ் கேட்கும்போது சரி நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா வந்து அவன் வீடியோ எடுக்கிறத வந்து பாத்துடுறாங்க. பார்த்துட்டு அந்த பக்கம் வந்து சவுக்கால் அடிச்சு வந்து ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் 2500 காசை கொடுத்துட்டு நான் சொல்ற ஒரு ஆளை வந்து நீ அடிக்கணும், அடிச்சேன்னா வந்து உனக்கு இந்த அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி யாரு அப்படின்னு சொல்லும் போது மனோஜ் வந்து கை காமிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் யோசிக்கல, நான் உனக்கு ஒய்ஃபு என் மேல வந்து இவ்வளோ பெரிய பழி போடுற பாக்குறல்ல, எனக்கும் அவனுக்கும் தொடர்புக்குன்னு சொல்லி நீ டைவர்ஸ் வாங்கலான்னு பாக்குறியா, நான் வந்து உனக்கு கொடுக்கவே மாட்டேன் டைவர்ஸ், இதுதான் உனக்கான தண்டனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. அப்படியே விட்டுறாங்க. அவர் வந்து எப்பன்னு கேக்குறாங்க. நான் சொல்லும் போது அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க. நான் எப்ப சொல்றேன்னா அப்ப வந்து நீ அவனை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாங்க. நீ வந்து அடிச்சுட்டு அப்புறம் நீ பணத்தை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 மட்டும் கொடுத்து அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் வந்து மீனா வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபுட்டை வந்து கொடுத்து விட்டுருக்காங்க முத்துக்கிட்ட. என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்லி ரவி வந்து கேட்கும்போது, என்ன முத்து இவ்வளோ பெரிய கேரியரா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மீனா தான் நமக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்டுருக்கா அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. மனோஜும் வந்து வரான். மனோஜும் வீட்டில் இருக்கான், அவனையும் கூப்பிடு அப்படின்னு அவனையும் கூப்பிடுறான். வாடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது விஜயா வந்து நான் தான் சமைச்சிட்டு இருக்கேன்ல, நீங்க நாங்க போய் சாப்பிட போறவா, நான் உனக்கு சாப்பாடு வச்சிருக்கேன் உனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பிடிச்சதாமா வாமா போவான் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரே டைனிங் டேபிள் உட்காடுறாங்க. இந்த பக்கம் அண்ணாமலை ரவி முத்து 3 பேரும் மீனா சமைச்சதையும், இந்த பக்கம் விஜயாவும் மனோஜும் மட்டும் விஜயா சமைச்சதை சாப்பிடுறாங்க. என்னம்மா எனக்கு செஞ்சது, என்னம்மா சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லும் போது வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே எல்லாமே முத்து எல்லாமே சிரிக்கிறாங்க. டே வெஜிடபிள் ஆண்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சரி நீ திறப்பா என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லும் போது சிக்கன் மட்டன் எல்லாமே நான்வெஜ் வெரைட்டியாவே இருக்கு. எல்லாமே சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குடா, இந்த மாதிரி ஹோட்டல்ல கூட நான் செஞ்சது கிடையாது அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாங்க. கறியோட சேர்த்து செய்யறான்லடா, ஒரு லவ்வோட செய்யும் போது இன்னும் டேஸ்டா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு வந்து நிறைய எடுத்து வைக்கிறாங்க. நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லும் போது, இல்லடா வளர பசங்க நீங்க சாப்பிடுங்க, மீனா வந்து லவ்வோட ரொம்ப பாசமா வந்து சமாளிச்சு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லும் போது, உனக்காக தாப்பா செஞ்சிருக்கா, உன் மேல இருக்க ஒரு இதுல தான் அவங்க வரவே மாட்டேங்கிறா, உன் மேல இருக்க பாசத்துல தான் அவ வரமாட்டேங்கிறா, ஒருவேளை வந்து அவங்க சொன்னது உண்மையா இருக்குமோன்னு தெரிஞ்சுக்கு தான் வரமாட்டேங்கிறா, இல்லாட்டி நான் அவளை எப்படியும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுவேன்ப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்து சொல்றாரு, இப்ப கூட உனக்கு கேட்டு போகல, மீனா வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கா, அதை விட்டுட்டு இதை சாப்பிடணும்னாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது மனோஜ் வந்து உடனே சரிப்பா அப்படின்ட்டு வரான். ஆனா வந்து விஜய் சாப்பிட்றா நான் சமைச்சிருக்கேன்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அது நல்லாவே இல்லை, சாப்பிடவே அவனுக்கு பிடிக்கல. சரின்ட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதையே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவேன். ஆனா சாப்பிடவே முடியல. சரி விடு அதையே சாப்பிடலாம் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்புறமா 2 பேருமே வந்து மீனா சமைச்சது தான் சாப்பிட்றாங்க. ஆனா யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா சாப்பிட்றாங்க. உடனே மனோஜ் வந்து சொல்றான், மீனா மேல கோவம் இருந்தாலும் சமைக்கிறதுக்காகனாச்சும் அவளை வந்து கூட்டிட்டு வரலாமா, எப்படிமா சாப்பாடு தானமா முக்கியம், அவள் இல்லாம வந்து சரிப்பட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா அப்படி சொல்லிட்டா, நான் உனக்காக தான் வந்து மீனா இருக்கக்கூடாது, முத்துவும் மீனாவும் இருக்கக்கூடாதுன்னு நான் அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்காகவா, என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா உனக்கு இரிட்டேட் ஆகுதுலடா, அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா இருந்தாலும் மீனா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இவனும் மீனாவுக்கு புதுசா சப்போர்ட் பண்றான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் யோசிச்சு பாக்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு மறுநாள் வந்து இங்க மீனா வீட்டுல காமிக்கிறாங்க. மீனா வீட்டு காலிங் பெல் அடிக்குது. என்னன்னு போய் திறந்து பார்த்தா வந்து விஜயா நிக்கிறாங்க. வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் ஒன்னும் அதுக்காக வரல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னத்த என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி எப்ப வீட்டுக்கு வர அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னத்த சொல்றீங்க, நான் வந்தா மாமாவுக்கு எதுவும் ஆயிரும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அந்த அவ வந்து சொன்னதே வந்து பொய், அந்த சாமியாட்டி பொம்பளைய வந்து பொய், சிந்தாமணி தான் என்னை ஏமாத்தி இப்படி பண்ணிருக்காங்க, நீ முதல்ல வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. இல்லத்த அவங்க சொல்ற மாதிரி தானே நடந்துச்சு, என்னால தானே மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இல்ல அதுவும் பொய் தான், நான் அதை வந்து நம்பியிருக்க கூடாது, நீ வா நம்ம வீட்டுக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லத்த நான் வரல அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு வந்து மீனா காலில் வந்துடுறாங்க. ப்ளீஸ் மீனா நான் செஞ்சது தப்பு தான், என்னை வந்து மன்னிச்சிடு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரொம்ப ஷாக் ஆகி பாக்குறாங்க மீனா. உடனே வந்து முத்து வந்து அந்த டைம்ல அங்க வந்திருக்கும் போது, என்ன இங்க இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கும் போது, நான் மீனா
வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்கு? இப்ப வந்து என்னத்துக்கு கூப்பிடுறீங்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான்டா. என்ன மன்னிச்சிருங்க 2 பேரும். வாங்க வீட்டுக்கு போலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்லம்மா, அவன் வந்து" அப்படின்னு இழுக்குறான். "இல்ல சாமியாட்டி பொம்பளலாம் போயி சிந்தாமணி தான் அந்த மாரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க. நான் அவங்கள நம்புன அளவுக்கு என் மருமகள நான் நம்பாம போயிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன திடீர்னு இப்படி ஒரு மாற்றம்?" அப்படின்ற மாரி முத்து கிண்டல் பண்றான். "இல்ல நான் பார்வதிய போய் பார்த்தேன். பார்வதி தான் எல்லாத்தையும் எனக்கு புரிய வச்சா. அன்னைக்கு ஒரு நாள் கூட என்னால வீட்ல தனியா இருக்க முடியல. அப்பதான் சொன்னாங்க, மீனா இல்லன்னா வந்து அந்த வீடு அப்படிதான் இருக்கும்." அப்படின்ற மாரி சொன்னாங்க. "நான் செஞ்சது தப்பு தான். வந்து தயவு செஞ்சு வந்துருங்க 2 பேரும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா வந்து ஃபேமிலியா ஒண்ணா சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே அண்ணாமலை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "என்னம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அத்தை தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க மாமா." அப்படின்னோன ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட இன்னைய எபிசோட் முடியுது.